வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ஆடியோ வீடியோ போன்ற விவகாரங்கள் பாஜகல இருந்து வெளியாகிறத நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். கேடி ராகவனுடைய வீடியோ வெளியானது, திருச்சி சூர்யா சிவா டெய்ஸி பேசுற ஆடியோ வெளியானது, இப்படியான சம்பவங்கள் அடிக்கடி பாஜக நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த முறை ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முறை எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஏபிவிபி சைட்ல இருந்து வந்திருக்கு. இந்த வீடியோ யார் தொடர்புடைய வீடியோ அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யார் தொடர்புடைய வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்பையா சண்முகம் டாக்டர், ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. பல முறை நியூஸ்ல வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவருக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் சொல்றதை விட ஒரு கேவலமான ஒரு பிளாஷ்பேக் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்றத பின்னாடி சொல்றேன். முதல்ல இவர் சிக்கியிருக்கக்கூடிய விவகாரம் என்ன வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் பெண்கள் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்சஸ் கூட மிஸ்பிஹேவ் பண்றாருன்னு ஒரு அனானிமஸான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பாலிமருக்கு போயிருக்கு. அவர் வீடியோ தொடர்புடைய ஒரு ஃபுட்டேஜ் அது பாலிமர்னுடைய அலுவலகத்துக்கு போயிருக்கு. டாக்டர் சுப்பையா சண்முகம் தொடர்பாக வந்திருக்க வீடியோவை பாலிமர்ல வந்து செய்தியாக மாத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அவர் மிஸ்பிஹேவ் பண்றாருன்ற மாதிரி அந்த வீடியோல பேசுறதை பார்த்துக்கணும். ஏன்னா பாலிமர்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மக்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. ரொம்ப பரிச்சயம் தான். இங்க இருக்கக்கூடிய டிக்டாக்ல இருந்து ஒரு விஷயத்தையும் வீடியோவா மாத்தி கண்டென்ட்டா தேத்துறதுல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு வந்து ஆளே கிடையாது. அவங்களுக்கு நிகர் வந்து அவங்க தான். அவங்க வந்து இந்த வீடியோவை போட்டிருக்காங்க. ஆனா அதிசயமாக இந்த முறை ஒரு ஜேர்னலிசத்துடைய எத்திக்ஸ்லாம் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. பாலிமர்ல இருந்து அவங்களுடைய ஆசிரியர் கால் பண்ணி சுப்பையா சண்முகம் கிட்ட விளக்கம்லாம் கேட்கறாங்க. அதற்கு அவர் வந்து, நான் டை கூட அடிக்கிறது கிடையாது, என் மேல தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்றதுனாலதான் என்னுடைய ஏஜை வந்து நான் மறைக்காம, நான் வந்து ஒரு அப்பா வயசு உள்ள ஒரு ஆளு, ஒரு தாத்தா வயசு உள்ள ஆளுன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் நான் டையே அடிக்காம நரைச்ச முடியோட நான் வந்து ஆஃபீஸே வந்துட்டு இருக்கேன். சும்மா என்னை வந்து காலி பண்றதுக்கு, என் மேல அவதூறு பரப்புவதற்காகவே திட்டமிட்டு இப்படியான வீடியோஸை வந்து மார்ஃப் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த வீடியோஸை வந்து பொய்யாக தயாரிச்சு போட்டிருக்காங்க. நான் அதுல இருக்கிறது நான் கிடையாதுன்ற மாதிரியான விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்காரு. இதற்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய டிக்டாக் செய்யக்கூடிய சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க, மற்ற நபர்கள், ரோட்ல நடக்கக்கூடிய சாதாரண பிரச்சனை, அதெல்லாம் கண்டென்ட்டா தேத்தி வீடியோ எல்லாம் மாத்தும் பொழுது அவங்களுடைய கன்சென்ட் எல்லாம் கேட்கப்பட்டுச்சா, அந்த சின்ன பசங்க கிட்ட, சின்ன பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பாலிமர் தரப்புல இருந்து விளக்கம்லாம் கேட்கப்பட்டு ஒரு செய்திகள் கேரி ஆனிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பாலிமரை திட்டாத நபர்களே கூட கிடையாதுன்னு கூட சொல்லலாம். டிடிஎஃப் வாசம்லாம் அவ்வளவு நாட்கள் வந்து என்ன தொடர்ச்சியா கண்டென்ட்டா மாத்துறாங்கன்ற மனக்குமுறல்கள்லாம் கொட்டியிருக்காரு. அந்த இடத்துல எதுவுமே ஃபாலோ பண்ணாத ஒரு எத்திக்கலான ஜேர்னலிசம் இந்த இடத்துல கடைபிடிக்கப்பட்டிருக்கு. யார் மேல புகாரை முன்வைக்கிறோமோ அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்ற விளக்கத்தை வந்து இந்த முறை கேட்டிருக்காங்க. மேபி ஒரு RSS ABP தொடர்புடைய நபர் அப்படின்றதுனால இந்த சிறப்புரிமை வழங்கப்பட்டிருக்கா அப்படின்றது பாலிமர் டிவியினுடைய அந்த நிர்வாகத்திற்கே வெளிச்சம். சோ இங்க ABVP சுப்பையா சண்முகம் அவர்கள் சொல்றத நம்ம கடந்து போயிடலாமா, இல்ல இங்க டாக்டர் சுப்பையா சண்முகம் சொல்றதை நம்ம ஏத்துக்கலாமா, இல்ல அவர்கள் மீது புகார் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நபர்கள் அவங்க சொல்றதை எடுத்துக்கலாமான்ற கேள்வி கூட பலருக்கு எல்லாம். ஏன்னா ரொம்ப டைரக்டா பாலிமர்கிட்ட போனா இது செய்தியாகும்ன்ற அடிப்படையில தான் அவங்க இந்த நியூஸை வந்து பாலிமர்கிட்ட கொடுத்துருக்காங்க. வீடியோ ப்ரூஃபோட வந்து அவர் மீது அலிகேஷன்ஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. அண்ட் அவர் மீது வந்து விசாகா கமிட்டி பெண்கள் மீது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காருன்ற வகையில அவர் மீது அங்க ஆல்ரெடி ஒரு குற்றம் வந்து பதிவு செய்யப்பட்டு அது விசாரணை செய்யப்பட்டிருக்கு. அவர் மீது ஆல்ரெடி அலிகேஷன்ஸ் காலேஜ்ல இருக்கு. அங்க வந்து அவர் ஆல்ரெடி விசாரணைக்கு உட்பட்டு தான் இருக்கார் அப்படின்ற தகவலையும் வந்து பாலிமர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி மாறுபட்ட கருத்துக்கள், பல்வேறு அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, அவர் மறுக்கிறாரு, இப்படி பல்வேறு ஒரு கலவையான சம்பவங்கள் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. முதல்ல இந்த விவகாரத்துல வெயிட்டேஜ் இருக்கா, சுப்பையா சண்முகம் அவர்கள் அப்படி பண்ணிருக்க கூடுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அவர் வந்து மார்பிங்னு சொல்றாரு, டை கூட அடிக்கலன்னு சொல்றாரு, அதனால அவர் சொல்றதை நம்பலாமான்ற கேள்வி எழுந்துச்சுன்னா இப்பதான் அவருடைய பிளாஷ்பேக் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தான் நம்ம சுட்டிக்காட்ட விரும்பும். ஏன்னா சுப்பையா சண்முகம் அப்படிங்கிற பேர் எப்போ வந்து தமிழ்நாடு மக்களிடையே அல்லது ஊடகங்களிடையே பிரபலமாச்சுன்னா 2020 காலகட்டத்தில் எல்லாரும் கொரோனா லாக்டவுன்ல பல்வேறு பிரச்சனைகள்ல ரொம்ப குடும்பத்தை மிஸ் பண்ணி, இல்ல வேலையை இழந்து, பொருளாதார நெருக்கடி, இப்படி பல்வேறு சூழல்ல தமிழ்நாடு மக்கள் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அவதிப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு நியூஸ் வந்து ஃபிளாஷ் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி வீட்டுல எதிரில் வந்து ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறாரு அப்படின்றதுதான் அந்த செய்தி. அவர் யார் அப்படின்னா நம்ம சுப்பையா சண்முகம் அவர்கள் தான். டைரக்டா ஒரு CCTV ஃபுட்டேஜ்ல அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர் தங்கியிருக்கக்கூடிய ஃபிளாட்ல ஒரு கார் பார்க்கிங் பிரச்சனை. அந்த கார் பார்க்கிங் பிரச்சனையில 2 ஹவுஸ் ஓனர்ஸ் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து சுப்பையா சண்முகம், இன்னொருத்தவங்க ஒரு வயதான ஒரு பெண்மணி, கணவன் இல்லாதவங்க, எந்த துணையும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கக்கூடிய ஒரு நபர். அந்த பெண்மணியினுடைய வீட்டுல தொடர்ச்சியாக டிஸ்டர்பன்ஸ் நடந்துட்டே இருக்கு. ஒரு சின்ன ஒரு கார் பார்க்கிங் பிரச்சனை தான். அதுல வந்து ரொம்ப டென்ஷன்ல நம்ம சுப்பையா சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி சிறுநீர் கழிக்கிற ஒரு வீடியோ அது வந்து சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா அது மாறுனுச்சு. எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா அப்போது அது வந்து அப்படியே அமுக்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக அங்க பாஜக இன்வால்வ் ஆனாங்க, RSS இன்வால்வ் ஆனாங்க, ABVP இன்வால்வ் ஆச்சு. இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணக்கூடாது, யாரும் இதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போக கூடாதுன்னு ரைட் விங் எலமெண்ட் முழுமையாக எந்த ஒரு துணையும் இல்லாம, சப்போர்ட்டும் இல்லாம இருக்க பெண்மணிக்கு எதிராக இவ்வளவு பேர் ஆக்டிவா வேலை செஞ்சு அந்த வழக்கை அப்படியே முடித்து வைப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சாங்க. தொடர்ச்சியான பிரஷர் வந்து அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பின்னணிக்கு சொந்தக்காரர் தான்
நம்ம சுப்பையா சண்முகம். அதுக்கப்புறம் அவர் அப்படியே செயல்பட்டுட்டே இருக்காரு. அப்போ அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா ஏபிவிபியினுடைய தேசிய தலைவராக இருந்தார். RSS மாணவர் அமைப்பான ஏபிவிபி, அந்த ஏபிவிபியினுடைய தேசிய தலைவர் பொறுப்புல இருந்தவர் தான் சுப்பையா சண்முகம். ஆல்ரெடி ஒரு வயதான பெண்மணி அவங்க வீட்டு முன்னாடி சிறுநீர் கழித்து அந்த ஹராஸ்மெண்ட் கேஸ்ல ஏற்கனவே ஒரு மேல குற்றம் நிரூபணமா இருக்கிறது செஞ்சிருக்காரு. அப்படியே வசமா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சிக்கியிருக்காரு. யூஸ்வலா டெய்லி அந்த பெண்மணி வீட்டுல பிரச்சனையா நடந்துட்டே இருந்திருக்கு. ஏதாவது ஒரு குப்பையை கொட்டுறது, ஏதாவது அசிங்கத்தை கொட்டுறது, இப்படி ஒரு பார்க்கிங் இஷ்யூல ஆல்ரெடி 2 பேருக்கு டிஸ்பியூட் இருக்கு. இது தொடர்ச்சியாக நடக்கும்பொழுது அவங்க சிசிடிவி வைக்கிறாங்க. அது தெரியாம சிறுநீர் கழிச்சு வசமா சிக்கினவர் தான் நம்ம சுப்பையா சண்முகம். ஆனா இந்த இடத்துல தான் நம்ம ஏபிவிபி, RSS, பாஜக போன்ற கட்சியினுடைய அவங்களுடைய மாடஸ் ஆப்பராண்டியை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம். இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களும் ஒரு இந்து பெண் தான். இவங்க சொல்லக்கூடிய இந்துக்களினுடைய பாதுகாவலர்னு சொல்றாங்க, அவங்க ஒரு இந்து பெண் தான். அந்த பெண்ணை ஒரு ஹராஸ் பண்ணியிருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு வயதான பெண்மணியை. பாஜகவோ RSSஓ வலதுசாரிகளோ அவரை டிசோன் பண்ணாங்களா, அவர் செஞ்சது தவறு, அவரை நம்ம புறக்கணிக்கணும், அவரை கட்சியில இருந்து தூக்குறோம், எக்ஸ்பெல் பண்றோம்ன்ற நடவடிக்கை ஏதாவது எடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவருக்காக ஆதரவாக ஏபிபி பிரஸ் மீட்லாம் கொடுத்து செம்ம காமெடியா இருக்கும். அந்த பிரஸ் மீட்லாம் யாராச்சும் போர் அடிச்சதுன்னா அந்த பிரஸ் மீட்டை பார்த்து சிரிக்கலாம், அவ்வளவு மட்டமா இருக்கும் அந்த பிரஸ் மீட். அவர் பாவம், அவர் தெரியாம பண்ணிட்டாரு, அவங்க பசங்களாம் ஸ்கூல் காலேஜ்லாம் போறாங்க, நீங்க இதெல்லாம் நியூஸ் ஆக்குனீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏத்த வீட்டுல போயிட்டு யூரின் அடிச்சுட்டு அவங்களுடைய வீட்டுல இருக்கவங்களாம் ரொம்ப பாவமா, அதனால யாரும் இந்த நியூஸா கேரி பண்ணாதீங்க, திரும்ப திரும்ப இதை கேட்காதீங்க, இதை கடந்து போயிடுங்க, இதை விட்டுருங்க. பண்ணவருடைய மேல உங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க, ஏபிபி என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது, RSS என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது, இவங்க கூட இருக்க அஃபிலியேஷன்ல வலதுசாரிகள் என்ன பண்ண போறான்னு கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. அவர் பாவம், ஒரு குடும்ப பாவம், அவங்க பசங்க பாவம், ஒரு யாருமே இல்லாத ஒரு பெண்மணிக்கு எதிராக, ஒரு இந்து பெண்மணிக்கு எதிராக சுப்பையா சண்முகத்திற்கு ஆதரவாக தான் மொத்தமாகவே இந்த வலதுசாரி எக்கோசிஸ்டம் முழுமையாக செயல்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் கைவிடவே இல்லை. அதற்கப்புறம் அவருக்கு இன்னும் ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்க. எய்ம்ஸினுடைய அந்த போர்டு மெம்பரா சுப்பையா சண்முகம் அவர் நியமனம் செய்யப்பட்டார். உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் அரசியல்வாதிகள் எல்லாருமே கொந்தளிச்சிருந்தாங்க. ஜோதிமணியாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்ன ரிவார்டா இது, ஒரு வயதான பெண்மணியை ஹராஸ் பண்ணதுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டா இது அப்படின்ற கேள்வியை கனிமொழி அவர்கள், ஜோதிமணி அவர்கள் எல்லாரும் முன் வச்சிருந்தாங்க. இந்த இஷ்யூ ரைஸ் ஆனப்பவும் எனக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் தெரியாம பண்ணிட்டேன்ற இதே பூசி முழுக்கூடிய வேலையை தான் அப்பவும் சுப்பையா சண்முகம் அவர்கள் செஞ்சிருந்தாரு. அதோடையும் அவர் நிக்கல. இப்ப இந்த 2 விவகாரங்கள் நடந்ததெல்லாம் அதிமுக ஆட்சியில, பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. அப்போது தஞ்சையில ஒரு மாணவி மரணம் அடைகிறாங்க, மர்மமான முறையில, ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவி. அந்த மாணவி விவகாரத்தை முழுமையாக வலதுசாரிகள் கையில் எடுக்கிறாங்க. அண்ணாமலை தலைமையில அந்த விவகாரம் கையில் எடுக்கப்பட்டு மொத்தமாக வலதுசாரி எக்கோசிஸ்டமே தமிழ்நாடை விழுந்து பராண்ட ஒரு இஷ்யூ. அரியலூர் கேர்ளினுடைய கேஸ். அந்த கேஸ்ல ஏபிவிபி இன்வால்வ் ஆகுது. RSS மாணவர் அமைப்பு அவங்க அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு கொண்டு வருவோம். ஒரு இந்து பெண் கன்வர்ஷன் இஷ்யூனால அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அந்த வழக்கை முற்றிலுமாக திசை திருப்பி பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பினாங்க. கிட்டத்தட்ட சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலினுடைய இல்லத்திற்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டம். இங்க இருந்தோ அதுல பாதி பேர் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. ஏபிவிபி அதோட மாணவர் அமைப்பு போராட்டம் பண்ணாங்களா, பாதி பேர் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. அதுவுமே அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஜெயில வைக்கும் போது தான் தெரிஞ்சது இவங்க யாருமே பாதி பேர் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. இப்போ இந்த நபர்களை போய் சிறையில போய் பார்த்துட்டு வந்தார். புழல் அவங்க அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்கள் பார்த்துட்டு கெத்தா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு ஒரு அரசு பொறுப்புல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், அரசுக்கு எதிராக செயல்பட்ட ஒருத்தங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்த விவகாரத்துல அதற்கு பின்னணியில அதுக்கப்புறமா ஒரு கைது செய்யப்படுறாரு தமிழ்நாடு காவல்துறையால. அப்போதான் கிட்டத்தட்ட அந்த 2020 அந்த அம்மா ஆதரவற்ற அந்த பெண்மணி அவங்களுக்கு எதிராக நடந்த சம்பவத்துல அப்பதான் அவர் அரஸ்டே செய்யப்பட்டார். சோ இவ்வளவு பெரிய வலதுசாரிகளுடைய முழுமையான பலத்துல இயங்கக்கூடிய ஒரு நபர் தான் இவரு. ஒரு பெண்மணி வீட்டிற்கு முன்னாடி சிறுநீர் கழித்து கூட இவரை கைது செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இவருடைய நெட்வொர்க்கிங் இருந்தது. அது ஏபிபியா இருக்கலாம், RSS இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், அல்லது இன்ன பிற வலதுசாரி எலமெண்ட்ஸா இருக்கலாம். இவருடைய பொறுப்பு அப்படின்றது ஒரு பக்கம், அரசு மருத்துவர், ஹெட் ஆஃப் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட், இவ்வளவு பொறுப்புல இருக்காரு. RSS மாணவர் அமைப்பான ஏபிபி அதனுடைய தேசிய தலைவராக இருந்திருக்காரு. அந்த அளவுல எல்லாரு கூடயும் அவருக்கு நெட்வொர்க்கிங் அப்படின்றது இருக்கு. அப்படிப்பட்ட நபர் தான் சுப்பையா சண்முகம். அப்பவே அவர் கைது செய்யலாம் படல. அதற்கப்புறம் நடந்து 2-3 ஆண்டுகள் கழித்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் அவர் மீது வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் உடனே அவர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டார். சோ இவ்வளவு இன்ஃபுளுன்ஷியல், இவ்வளவு பேக்கப் இருக்கக்கூடிய பர்சன் தான் சுப்பையா சண்முகம் அவர்கள். அவர் மீது இப்ப மீண்டும் அலிகேஷன் ரைஸ் ஆயிருக்கு. அது அங்க அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நர்சஸே முன் வச்சிருக்காங்க. டைரக்டா சொல்ல முடியாது, இதை டைரக்டா ஒரு எஸ்கலேட் பண்ண முடியாது, போலீஸ்ட போக முடியாது, கவர்மெண்ட் சைட்ல எடுத்துட்டு போக முடியாதுன்னு தான் இது ஊடகங்கள் கிட்ட அவங்க கொடுத்திருக்காங்க, பாலிமர் அமைச்சிருக்காங்க, இது செய்தி ஆக்குவாங்க அப்படின்ற அடிப்படையில தான் அதை அவங்கள்ட்ட அமைச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. ஆனா பெரும்பான்மையாக எந்த ஊடகங்களும் இதை பேசவில்லை. இதுவும் ஒரு வேளை அவருக்கு அச்சப்பட்டுட்டோ அல்லது அவர் நெட்வொர்க்கு பயந்துட்டு யாரும் பேசாம இருக்காங்களோன்ற சந்தேகமும் இங்க எழுது. வலதுசாரிகளுடைய அந்த மாரல் கெப்பாசிட்டி தான் நம்ம இந்த இடத்துல சத்தியமா பார்க்கணும். என்ன தப்பு செஞ்சாலும், எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான செயல்களை செய்தாலும்
நீ என்னுடைய சித்தாந்தத்தை பேசுற அப்படின்னா உன்னை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது தான் அவங்க காட்டக்கூடிய மாரல் சப்போர்ட். இது அவரது வந்து ஏபிபி சுப்பையா சண்முகமா இருக்கலாம் அல்லது கேடி ராகவனா இருக்கலாம். கேடி ராகவன் என்ன பண்ணாலும் அவர் பாஜக இருந்து வெளியெல்லாம் போக மாட்டாரு. அவர் அப்படியே நைஸா எப்போ கேப் கிடைக்குதோ அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல அவருக்கு வந்து ஒரு தொகுதி, காஞ்சிபுரம் தொகுதிக்கு நாங்கள் பொறுப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் நைஸா உள்ள சேர்க்கிறது. இவருக்கு எல்லா காலமும் சுப்பையா சண்முகத்தை ஆதரிப்பது, இதுதான் வந்து பாஜகவினுடைய அரசியலை ஒட்டுமொத்தமாக. அவர்கள் எவ்வளவு தவறுகளை செய்தாலும் அவர்கள் டிஸ்ஓன் பண்றது அப்படின்றது அவங்களுடைய பாலிடிக்ஸ்லேயே கிடையாது. எவ்வளவு தவறுகளை செய்தாலும் அவர்கள் வந்து நான் டிஸ்ஓன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது தான் வலதுசாரியினுடைய அரசியல் அப்படின்றத இதை வைத்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சுப்பையா சண்முகம் மீது ஏற்கனவே ஹராஸ் பண்ணதுக்கான இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த குற்றச்சாட்டு வந்து மேம்போக்கானது, நான் வந்து டை அடிக்காம வந்துட்டு இருக்கேன், என் மேல வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகார பீடத்துல அவர் தான் அதிகமான இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் மீது புகார் அளித்திருக்கக்கூடிய நபர்கள் நேரடியாக ஒரு இதுக்கு தான் அமைச்சிருக்காங்க, ஒரு ஊடகத்துக்கு தான் அமைச்சிருக்காங்க. போலீஸ் கிட்ட போனா இவருடைய அதிகார பலத்தின் மூலமாக அதை நிறுத்த முடியும்ன்றது தெரிஞ்சுதான் அவங்க ஊடகத்திட்ட கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக மற்ற ஊடகங்களும் இதை பேசணும், அரசு இதை தலையிடணும். இது வந்து ஒரு காலேஜ்ல இருக்க இஷ்யூ, அதை காலேஜை டீல் பண்ணிக்கும். விசாகா கமிட்டியில ஆல்ரெடி அவர் மேல புகார் இருக்கு, அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, அதுல அவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிரும், அதுல வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு அரசு இதுல மெத்தனம் காட்டாம அரசு இதுல தலையிடணும். ஏன்னா இவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்காரு அப்படின்றதுதான் தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடிய செயல்கள் உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கு. 2020 இருந்து இப்போ வரைக்குமே அவர் மேல அவ்வளவு அலிகேஷன்ஸ், அந்த பெண்மணியினுடைய விவகாரமாக இருக்கட்டும், இல்ல இப்போ வந்துக்கூடிய இஷ்யூவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அவர் அதிகார பலத்தின் மூலமாக தப்பிச்சிருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. அண்ட் அவருக்கான நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதை பிரீச் பண்ணோம்னா நிஜமாக அரசு வந்து இதுல தலையிடல அப்படின்னா நிச்சயமாக இவர் இதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாரு. ஸோ தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு இதுல ஒரு உரிய முடிவை காணணும், அவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றது தான் நாம முன்வைக்கிற கோரிக்கையா இருக்கு. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.